அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை திரு அருள் பிரகாஷ் வள்ளலார் ஐயா வாசியுடன். எங்க ஐயா வணக்கம். வணக்கம். நீண்ட நேர இடைவேளைக்கு பிறகு வரீங்க, எங்க போயிருந்தீங்க, லேட்டா வரீங்க? வணக்கம். அருட்பெரும் ஜோதி. வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போது நம்ம போன வாரம் வரைக்கும் இந்த பண்டிகை தினம், இந்த ஏன் மக்கள் என்னென்ன தினம் கொண்டாடுறாங்க, பண்டிகைகள்லாம், அதை பற்றி நம்ம விளக்கமாக சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம வள்ளலார் அவர்கள் எதை நோக்கி பயணப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது சாகா கல்வி. சாகா கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க, இதெல்லாம் இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம், இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த தர்மசாலையில் உணவு பரிமாறுறோம், அதுக்கும் அவர் வழி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது அவர் முதல்ல இதை இப்போ கடைபிடிச்சா போதும்பா, நீ சாகா கல்வியை பின்பற்றணும் அப்படின்னா முதலேருந்து அவர் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்து அவருக்கு அவருடைய செயல் எதனால் சிறப்படையுது அப்படின்னு சொன்னோம். அவருடைய செயல், அவர் எதனால இந்த செயல்ங்கிறது ஞானிகள் எல்லாம் சொன்னது தான். கிட்டத்தட்ட எல்லா அந்த திருமூல காலத்துலேருந்து சொல்கிறாங்க, இறைவன் அந்த பொருள் அந்த பவர்ஃபுல். மக்கள் இப்போ எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. இப்போ இந்த இறைப்பொருள் தேடுறவன் எவனா இருப்பான்? இறைவன் பொருள் தேடுறவனா ஒரு ஒழுக்கம் உள்ளவன் தேடுவான். இந்த யார் இதெல்லாம் கொடுக்குறது போகிறது, நம்ம இப்படியே வாழ்கிறோமே, இவ்வளோ சொகுசாக இருக்குது, விவசாயம் தானாக நடக்குது, எல்லாம் உற்பத்தி தானாக நடக்குது, இதெல்லாம் யார் ஒருத்தன் செய்கிறான்னு எவன் அறிவு தோன்றுது? இந்த இறைவங்கிற பரம்பொருள் எல்லாத்துக்கும் வெளிப்பட தெரியாது. எல்லாத்துக்கிட்டையும் போகணுன்னா அவன் இந்த நெறியில் கடைப்பிடிச்சா அது தெரிய வரும். எல்லாம் இப்போது நல்லவனு இருக்கான், கெட்டவனு இருக்கான், கற்பழிப்பும் போகிறான், கொள்ளடிக்குன்னு நினைக்கிறான், அந்த நாட்டை ஆள் நினைக்கிறான், இவன் ஆளுங்க, இந்த ஊரை வெட்டிவிட்டு அவன் ஆள் நினைக்கிறான். இந்த பரம்பொருளுங்கிறது ஆள்றது, ஆளும் தன்மை, ஆண்டவன், நான் ஆள போகிறேன். அந்த தன்மை ஒரு தகுதி உள்ளவருக்கு தான் போகணும், அது எல்லாத்துக்கும் போகாது. அதான் சித்தர்கள் ஒரு பரிபாசியில் ஒரு சூட்ச முறையில் சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் இவன் ஒருத்தன் தேடுறானோ, இவன் ஒருத்தன் அதை எடுக்கிறானோ, அந்த நெறியில், அந்த ஒழுக்க நெறியில் மட்டும்தான் அந்த பதவி கிடைக்கும். ஐயாவோட ஃபார்முலா தான் பசித்தீர், தனித்தீர், விழித்தீர். இது 3 இருந்தால் பதவி கிடைக்கும். பசித்தீருப்பா, தனித்தீருத்தா, விழித்தீர் பதவி. பதவி என்ன முதலமைச்சர்னா எல்லா பதவி கிடைக்கும். இது சுச்சமாக சொல்லிட்டாங்களா, இது எல்லாத்துக்கும் புரியாது. இந்த ஃபார்முலா சொல்கிறாங்க, அந்த பதவிங்கிறது தெரியாது. என்ன பதவின்னு தெரியாது. அது இப்படி வருது பார்த்தீங்களா? இதை கண்டுபிடிக்கிறவன் தான், இவனுக்கு தான் போகும். அது எவன் அதை கண்டுபிடிக்கிறானோ அவனுக்கு மட்டும் தான் போகும். அவன்தான் அந்த பவர்ஃபுல் எனர்ஜியை தவறாக பயன்படுத்த மாட்டான். இப்போ வரம் கொடுத்த சிவன் தலையிலேயே கை வைக்கிறான்டார், சோதிச்சு பார்க்குறான், நினைக்கிறான் இல்லையா? இப்போ எங்கேருந்து வருது அவனுக்கு எல்லாத்தையும் அது தவறாக பயன்படுத்துவாங்க. தவிர இந்த வழிபாடு தலங்கள்லாம் கொஞ்சம் மறைச்சி சொல்லிட்டாங்க. எவனுக்கு புரியுதோ அவனுக்கு புரியட்டும், எல்லாத்துக்கும் அவன் புரிஞ்சவன் நல்லவனாக இருப்பான். எந்த ஒரு இரும்பு கூட துரோகம் பண்ண மாட்டான் புரிஞ்சவன். அட்டுவலி மனுக்கு புரியாது, புரியுதா? இப்போ இவர் அந்த இடத்துல அந்த திடுறான்ல, கொலை பண்ணுறான்ல, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதுதான் இவருக்கு கருணையாது. இப்போ அவங்க மறைச்சது எல்லாமே அவனும் போகிற, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்களாண்டா. இறக்கம் எல்லாத்தையும் மன்னிங்க விடுங்க, இறக்கம். அதேமாரி தான்
அருள் சிவ நெறிசார் அரு பெரும் நிலைவாள் அருள் சிவ பதியாம் அருப்பெருஞ்சோதி. அருள் சிவநெறியே எதிரானா சன்மார்க்கம், அருள்நெறி எதிரானா சன்மார்க்கம், பெரிய வாழ்வு எதிரானா சன்மார்க்கம். புரிஞ்சா? பெரிய வாழ் மரணமில்லா பெருவாழ்வு முதல் படி நம்ம ஆரம்பிக்க போவோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட காலம்தான் அது கை கொடுக்கும். 15 வயசுலேயே வந்திருக்கணும், குறைஞ்சது ஒரு 35 வயசுக்குள்ளே தெரிஞ்சிருக்கணும். இனி 50 வயசு 60 ஆயிடுச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த இதில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் மீண்டும் அவனை அடையிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இந்த நிமிஷம் இவர் சொல்கிற நெறிய உடனே கடைப்பிடிக்கலாம். இப்பையில இருந்தாவது தேடணும். முதல் படி திருச்சிட்டம்ல மரணம் இல்லா பெருவாழ்வு. இந்த வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கைன்னா நம்ம எதாவது வேலைக்கு போகிறது, சாப்பிட்றது, தூங்குறது. என்னன்னு தெரிலல. யார் இந்த இறைவன்? அவனை எப்படி அடைவது? இதுதான் முதல் படி. இதான் கேள்வி. முதல்ல நீ வாழ்க்கையில் இவ்வளோ நாள் நீ இந்த நரனா சூரனா ரவுடியா பொறுக்கியா என்ன எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம் நேற்று வரைக்கும். இன்னை நாள் இதுவரை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா இந்த கேள்வியில் உங்களுக்கு இந்த வாழ்க்கைன்னா என்ன? யார் அந்த இறைவன்? அவனை எப்படி? பத்தினி சொல்கிறோம் இல்லையா? பத்தினா யார்? மனைவி. இல்லை. திருடன்னா யார்? திருடன்னா ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம், கடவுள். திருடன்னா இப்போ எப்படி அதுக்கு நம்மள்ட்ட பொருள் வருது இல்லை? நம்மள்ட்ட ஒரு பொருளை திருடிட்டு போகிறோம். எல்லாத்துக்கும் குறிக்கும். திருவிழா திருநாவே பத்தினி அப்படின்னா நீ பெண் பாலை எடுத்துட்டாங்க இல்லையா? அது தப்பு. கேளுங்க. ஏன் பத்தினா அது பெண்பால் தானே? பத்து நீ பத்தினி இல்லை, பத்தும் நீ. இப்போ எப்படி கருப்பு இதான் இப்போ தெரிஞ்சுக்கணும். கருப்புன்னா என்ன? கருப்பா? கருப்பு. இப்போ கருப்பை இருக்கிறதுல கற்பாலிஸ்டான் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா பெண்களை? கருப்பு அப்படின்னா என்ன? கருப்பு அது பேர் வச்சிருக்காங்க, அவ்வளோதான். மனதால அதை கண்டுபிடிக்க முடியாது சொல்கிறாங்க. கருப்புன்னா என்ன இது தெரிஞ்சுக்கணும். இதுதான் ரெண்டு தான். பத்துன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும், கருப்பை தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இது நல்லா நுணுக்கமாக நீங்கள் நான் சொல்கிறத கவனிக்கணும். ஏன்னா தரமாக இதை ஸ்கிப் பண்ணிட்டு தள்ளிட்டு போகக்கூடாது. நான் சொல்ல வார்த்தையை நான் கொஞ்சம் அப்படி எப்படி இருந்தாலும் அது உத்து நீ கவனிக்கணும் என்ன சொல்ல வரேன்ட்டு. பத்துனி கருப்பு ரெண்டுக்கும் ஒரே ஆட்டம் வரும் இல்லையா? இப்போ சன்லைட் வரலன்னா நம்ம பூமி எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். இருட்டாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். சன்லைட் வரவே இல்லைன்னா இருண்டு போய் ஒன்றுமே இல்லாமல் கருப்பு பிளாக். குளிர்ச்சியா? கருப்பு எங்கே இருக்குது? வெளிச்சம் இல்லாத இடத்துல இருக்குது. சன்லைட் வரல கருப்பு தான். அப்போ கருப்புன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அது பெண்பால்கிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம அது ஒன்றும் இல்லையா? கருப்புன்னா ஒன்று. அந்த கருப்பு தான் எல்லா இடத்துலையும் இருக்கு. அந்த கருப்புன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுங்களா? முதல் படி. பத்துன்னா 10 நிலைகள். இப்போ இந்த ஓரறிவு ஈரறிவு சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஓரறிவு தாவரங்கள், ஈரறிவு பூச்சிகள், 3 அறிவு கடல் உயிரினங்கள், 4 அறிவு பறவைகள், 5 அறிவுகள் விலங்குகள், 6 அறிவு மானங்கட்ட மனிதர்கள், 6 அறிவு குறிப்பறிவுன்னு வரும். அது தெரியாது உங்களுக்கு, கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் நுண்மான அறிவு, அப்புறம் வாழறிவு. இப்படி மெய்யறிவு, குறிப்பறிவு, மெய்யறிவு, நுண்மான அறிவு, வாழறிவு. இதுதான் 10. இந்த 10 வாங்கிட்ட இருக்கு. 10 நீ. புரிஞ்சிச்சா? எங்க வச்சுட்டா பார்த்தீங்களா? 10 அது நீ தான். 10 வாங்கிட்ட இருக்கு.
பத்தினி யார் இந்த வள்ளல் பெருமானாரை நீங்கள் பின்பற்றினா முதல்ல வள்ளல் பெருமானார் என்ன சொன்னார்? முதல்ல மாமிசத்தை தூக்கி எறியணும். இந்த முதல் இவரை கடைப்பிடிக்கணும்னா உணவுல ஏன் வந்து தடை பண்ணி வச்சிருக்காரு? உணவுல ஏன் இவர் கண்ட்ரோல் பண்றாரு அப்படிங்கிறதானே? இதுதான் நல்ல கேள்வி. ரெண்டு வகை உண்ணிகள் தான், தாவர உண்ணி, மாமிச உண்ணி. புரியுதா? இப்போ மாமிச உண்ணி கம்பேர் பண்ணி சொல்றாங்க. அவரு செரிமான தன்மையும் அந்த பற்களும் வேற மாதிரி அமைப்புகள் இருக்கும். இப்போ இந்த தாவர உண்ணிகள் பற்கள் இந்த செரிமான தன்மை அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இவர் ஏன் வேணாங்க? நம்ம வந்து தாவர உண்ணியா இருக்கணும். அப்போதான் இந்த பாடி அதுக்கு செரிமான தன்மை இந்த நீண்ட நாள் எடுத்துட்டு போறதுக்கு இறைவன் ஒன்னே இருக்கு. 10 வருஷம் 20 வருஷம் ஆச்சு அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அது வரைக்காவது நோய் வராமல் இருக்கணும்ல, முதுமை வராமல் இருக்கணும், இது எல்லாம் தடுக்கணும். அப்போல்லாம் இதெல்லாம் இருந்தால் அதுக்கான அது உணவு வேற, உங்கள் உணவு வேற. ஊர்மையை இல்லை தாவரத்தை சாப்பிட்றது. தாவர பேருக்கு இந்த தாவர இருக்கிற இந்த மாமிசம் அதோட எடுத்துட்டு அதோட குணம் நினைங்க வந்துடும். தாவரத்தை எடுத்துட்டிங்கன்னா அதோட குணங்கள் புரியுங்களா? ஏன் அதுன்னா உணர்வு நுட்பமாகணும், உணர்வு தடிச்சு போயிடும். புரியுங்களா? அதுக்காக அவர் சொன்னார் மாமிசம் வேண்டாம். இது ஆதிலிருந்தே சொல்றாங்க, வரலாறுன்னு இல்லை, ஆதிலிருந்தே கொல்லான் குழால் மறுத்தானே கை கூப்பி எல்லா உயிரும் தோலும், ஆதிலிருந்தே வருது. இவர் மட்டும் சொல்ல, நீங்க என்னைக்கோ அது சாப்பிட்டு இந்த உணவே கிடைக்காத சமயத்தில் வேட்டையாடி உணவு உண்ட காலத்தை அதையும் நம்ம லாஜிக்கில் எடுத்துக்கிட்டு உணவு பற்றி உனக்கு தான் திங்கிறதுக்கு எவ்வளோ விவசாயம் பண்ணுறேன், ஒன்றுமோ கிடைக்குது. மீண்டும் நான் விலங்க மாதிரியே தான் இருப்பேன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. 2 உணவு தான், மனிதனுக்கு தேவையான உணவு, விலங்குக்கு தேவையான உணவு. அது 2 பிரிச்சுட்டாங்க ஆதிலிருந்தே. மாமிசம் இது இலக்கியங்கள் எல்லாமே அப்படிதான் சொல்றாங்க. தாவர உண்ணிப்பா, மனிதன்ல தாவர உண்ணி தான், ஆடு தாவர உண்ணி தான். ஆடு மாரி அதை சாப்பிடுத பார்த்தீங்களா? இல்லை, மனிதன் வந்து 2 உணவு நீ எடுத்துக்கிட்ட உனக்கு எவ்வளவு சாதகமா இருக்கோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க. அதுக்குதான் அது ஒரு விளக்கம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். மனிதனுக்கு வந்து 2 துன்புறுத்தினாலும் கேஸ் போடுறான். என்ன ஜல்லிக்கட்டுக்கு போய் துன்புறுத்தானுக்கு வதைக்கிறான் போறான். கறிக்கடையில் போய் கீழே நிம்மனே வாங்குறான். அப்போ உங்களுக்கு எது தேவை அங்கே கேட்கறது இல்லை. எது நம்ம வெளிப்பட அது போய் விளையாட்டு போய் அது பெருசாக பண்ணி பண்ணுறீங்க. அப்போ உனக்கு எவ்வளோ சாதகமாக இருக்கு அப்படி எடுத்துக்கிறீங்க. சுயநல அப்படித்தான். அங்கே இறக்குறது இங்கே வரணும்ல, இதுக்கு கேஸ் போடணும்ல. அப்போ நீ நீதி நேரணும். நீங்கள் அதுக்கு போட்ட நீ வந்து பப்ளிக்கில் நிற்கிறது கீழே வச்சு வெட்டி இருந்தாங்க, அதுக்கே கேஸ் போட மாட்டேன். வீட்டில் உட்காந்து எங்கே போய்ட்டு செத்தியாப்பட்டவங்க கேஸ் போட்டவங்களா எங்கே தான் இருக்கானுவா? அதனால இவர் வந்து என்ன சொல்ல வர்றாரு, அந்த உணவு உண்டால் நம்மளுடைய உயர்வு வந்து தடைப்படும் அப்படிங்க. ஆன்ம உயர்வு. அதாவது இது படி போடுங்க. இது சில மரமண்டைக்கு ஏறினாலும் ஏறும். தன் உடம்பை வளர்க்க பிறர் உயிரை கொண்டு தின்பா எங்கனும் ஆளும் அருள். இது ஒரு குரலே அச்சு வச்சிருக்காரு. நீ உனக்கு இது யாருன்னே தெரியாது. தன் ஊன் பேருக்க பிறர் உயிர் உண்பா எங்க ஆளும் அருள். உனக்கு அருளுங்கிறதே கிடைக்காது. அந்த வாய் அந்த டோரே திறக்காது. இன்னொரு உயிரா மதிச்சு அதை வந்து புண்படாம இருக்கணும். ஏன்னா அதுக்கு நமக்கான உணவு இல்லை. ஏன்னா நம்மளுடைய துவாரங்கள், மூலாதார துவாரங்கள் எல்லாமே அதை சாப்பிட்டு தான் லாக் பண்றாங்க. நெற்றிக்கண்ணுங்கிறா, புருவமுச்சுங்க எல்லாம் திறந்தாங்க. இவங்க ஏன் திறக்கப்படல? ஏன் இவங்க மூலாதாரம் திறக்கப்படல? சரஸ்காரம் ஏன் திறக்க மாட்டேங்குது? இந்த கொழுப்புகள் போய் லாக் ஆகுது, லாக் பண்ணுது அங்கே போயிட்டு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் பேசிக்கே. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணா, இவ்வளோ நாள் நம்ம இதில் சாப்பிட்டு வரணும் இல்லையா? முதல்ல உடம்பு சுத்தம் பண்ணணும். இங்கே கடவுளுக்காக வேலை. நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கடவுள் ஒரு நேரத்தில் நம்மளும் அப்படி தான் போனோம். சபரிமலைக்கு ஒரு வாட்டி போகிறோம் 2001. அங்கே ஒரு நாள் அந்த கறி மேலே இறக்கம் இப்படி இருக்கும். இந்த வேறாக வரும். வந்து இப்படி இருக்கும். பார்த்தா அங்கே ஒன்றுமே தெரியாது. கீழே இருந்தா
அப்படி இருக்கும்போது எண்ணெய் பிடிச்சிட்டு இறங்குறான், இன்னொரு அடிச்சு இறங்குறான். என்ன ஆகுது, அவன் திட்டுறான், ஏன்டா உங்கள் ஊரில் சாமி இல்லையா, எடுக்கிறா இங்கே வர, இங்கே அங்கே தான் சாமி இல்லையாடா அப்படின்னு திட்டுறான். இது நல்லா தானே இருக்குது, ஏன் இங்கே இவ்வளோ வீட்டு நம்ம ஏன் அங்கே போகணும்? அவன் மேலே கோபம் வரல, அதோட கட் பண்ணிட்டேன். எங்க வெங்கடேசபுரம் முருகன் இருக்கான், எவ்வளோ எத்தனை பேர் இங்கே இருக்காங்க. அவனை பிடிக்கலாம்ல, எதுக்கு நம்ம போய் இன்னொரு அண்டம் வாங்கிட்டு போய் பிடிக்கணும்? சரின்ட்டு அதோட அது அந்த ஈர்ப்பு, இந்த வழிபாட்டுக்கு திருப்பதி போகணும், அங்கே லாக் பண்ணி அடைச்சி போட்டு ஆக்கி திருப்பதி கட்டு, இது கட்டு, எல்லா இடத்துலையும் அப்படி தான். அப்புறம் மொத்தமாக முழுக்கு போட்டது வந்து 2004 எங்க 2004 கும்பகோணம் தீ விபத்து. கும்பகோணம் தீ விபத்து தெரியுங்களா? ஸ்கூலு பசங்க 90 குழந்தைகள் எரிச்சு போகிறது. இப்போ நம்ம ஒன்று சொல்லிவிட்டா இவங்கெல்லாம் புஸ்குன்னு கோவம் வந்துடுது. கோவம் வரதானே செய்யும், உண்மையை சொன்னேன். இப்போ இத்தனை வழிபாடு பண்ணுறீங்கன்னா ஏன் இதெல்லாம் போச்சுன்னா அது பாவம் பண்ணுமா? ஏன் 90 குழந்தை என்ன பாவம் பண்ணுறோமோ? போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் இவங்க சொல்லுவாங்க, இவங்க ஒரு குழந்தை பாதிப்பு இருந்தால் அப்போ தெரியும் பாவம் பண்ணுங்க. நம்ம சொன்னால் அவங்க எடுத்துக்கணும். அவங்க குழந்தை இறந்து போயிருந்தா எல்லாமே அதுதான் எடுத்துப்பாங்க. அப்படி தான் மனசை இது பண்ணிப்பாங்க. அப்போ இந்தாண்ட வழிபாடு இருக்குது, இந்தாண்ட 3 பேர் வழங்க தலங்கள் இருக்குது, அப்போ ஏன் காப்பாற்றலை? பக்கத்துலேயே ஒரு வழிபாடு தலம், இது நம்ம பேர் சொன்னால் இன்னும் சிக்கலாக போகும். ஏன்னா அந்தாண்ட இவங்க ரத்தத்தை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, ஏன் காப்பாற்றலை? நீ காப்பாற்ற எப்படி அவன் இறைவனாக இருக்க முடியும்? இன்னொரு உயிர் எங்கே நீ ஒரு பற்றி கொல்லும்போது அது பார்த்துக்கிட்டு இறைவனாக இருப்பானா? அப்புறம் எங்கள் சாமி பெருசு, உங்கள் சாமி சின்ன சாமி, அதுக்கு எப்படி சண்டை வந்தது சொல்லுண்ணா? ஏன் சொல்ல வரனா புரிஞ்சுக்கணும். இதை தூக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இது எதுவுமே உண்மை இல்லை. எது உங்களுக்கு காப்பா எங்கே உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாங்களா? நம்பினால் இவர் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நம்மாட்டுறான். ஒன்றுமே கேரண்டி ஒன்றுமே சொல்லல உங்களுக்கு. நீங்களாக போகிறீங்க, நீங்களாக போட்டுறீங்க, நீங்களாக வரீங்க. மன ஆறுதல் ஏன்னா புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவோம். நம்ம சொல்லிவிட்டா மட்டும் புஸ்குன்னு எங்க எங்கள் சாமி இப்படி இங்கே அப்படி சொல்லாமல் இப்படி சொல்லாமல் இப்படி புஸ்குன்னு வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து எப்படி தெரியும்னா ஒரு பிடிக்கும், உண்மையே தெரியணும்னால அதுலேருந்து அந்த இதை தூக்கிட்டு நீங்கள் எந்த நேரத்தினாலும் தூக்கி ரிமூவ் பண்ணலாம். ஒன்றுங்க இது கிடையாது. நீங்கள் வழிபாடுறது எதுவுமே பொய் தான், ஒன்றுமே உண்மை கிடையாது. நேரானா இது ப்ராக்டிக்கல். இவர்கிட்ட வேணால் ப்ராக்டிக்கல், இவன்கிட்ட வருன்னா மாமிசம் வர்றானா அது யாரும் இல்லை. டாக்டர்கிட்ட போயிட்டு எப்போ நீ 4 தொடக்கூடாது செத்து நீங்கள் சொல்லி பாருங்களேன், நீ சாப்பிட்டா செத்துருன்னு சொல்லி பாருங்க. இதை சாப்பிட்டா செத்துருவோப்பா, மாமிசம் நீ இன்னும் நாளைக்கு செத்துக்கணும்னு அவன் செய்வானா? அப்புறம் இன்னொரு 1 கிலோ வாங்கி வச்சு சாப்பிட மாட்டான். சாப்பிடுவா, ஏன்னா திமிருக்காவே சாப்பிடுவா. என்ன முதல் படி வந்து உடம்பு வந்து கிளீன் பண்ணும். முதல் படி உடம்பை கிளியர் பண்ணும். குப்பைமணி இலை நிறைய கடைப்பிடிக்கிறதா இருந்தால் நான் வந்ததை தான் சொல்கிறேன். இது வந்து நான் தான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லிவிடுறேன். இந்த நிறைய கடைப்பிடிக்கிறதுனா முதல்ல வந்து தைரியம் வேணும், மன தைரியம் வேணும். எதை வந்தால் இலக்க தயாராகிடணும். அதுக்கு உதாரணம் ஒரு 2 சொல்லிடுறேன். அந்த 3க்கு போனாங்களே, கல்பனா சாவ்லா. 3க்கு 2 பேர் போனாங்க தெரியுங்களா? ஆம்ஸ்டாங் போனாங்களா? 2 பேர் போனாங்க தெரியுங்களா? 2 பேர் என்ன? ஒருத்தர் பேர் நீல் ஆம்ஸ்ட்ராங், இன்னொருத்தர் பேர் தெரியல. சரி தெரியல, விட்டுருங்க, எக்ஸ்ன்னு வச்சிங்க. அவர் தான் அவரோட சீனியர். இப்போ வந்து இவங்க போகிறாங்க அங்கே. இப்போ நிலவில் போயிட்டாங்க, இறங்க போகிறாங்க. இறங்க சொல்கிறாங்க, இங்கேருந்து இறங்குங்க அப்படின்னா இங்கிலீஷ் என்ன சொல்கிறது? டவுன். அவங்கன்னா யாருமே அவர் செய்யல. 2 பேருமே ஃபஸ்ட்டு பைலட் அவர் செய்யலை.
ஏன்னா அது எப்படி இருக்குன்னு தெரியல, எப்படிடா காலம் வைக்கிறது சொல்லிட்டு அவர் வைக்கல. தயக்கமாக ஓகே இவர் நெக்ஸ்ட் பைலட்டுங்கிறது தான். நெக்ஸ்ட் பைலட்டில் டக்குன்னு இறங்கிட்டான். யாரு? அவன் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங். எப்போவோ அப்போ வந்து அவன் துணிஞ்சு இறங்குறான். ரெண்டாவது இறங்குறான் தான் ஆம்ஸ்ட்ராங். அவன் பேர் தான் வந்தது. மரணமில்லா பெருவாளுக்கு போன ஊர் இதான் இது வள்ளலார். இப்போ ரோல் மாடல் அவரை பிடிக்கணும். இப்போ நீ நிலவில் போனால் ஆம்ஸ்ட்ராங்கை பிடிக்கணும். எப்படி போனீங்கன்னு சொல்லி அவர் என்னென்ன செஞ்சார் சொல்லிட்டு அவரை பிடிக்கணும். மரணமில்லா போனால் இவரை பிடிக்கணும். இவர் வந்து காப்பாற்றப்பட இவர் என்ன செஞ்சார் ரோல் மாடல் தான். அவர் ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் அதை பயணிக்கணும். புரியுதா? அவர் அங்கே போகிறதுக்கு எப்படிலாம் பாடியை தயார்படுத்தினார். டக்குன்னு போக முடியுமா? ட்ரைனிங் எடுக்கணும். இப்போ அதுதான் இங்கே அவர் போகிறது சாதிக்கிறதுக்கு முதல்ல துணிச்சல் வரணும். இப்போ மரணம் வரும், மூச்சு நிற்கும், எல்லாம் நடக்கும், உடல்லாம் மாற்றம் அப்படியே என்னென்னமோ நடக்கும். இதெல்லாம் நீ தயார் நிலையில் இருக்கணும். நம்ம சொல்லிவிட்டாரு இவன் இப்படி சொல்லிட்டேன் என் பேச்சு எதுக்கும் தயாராக, செத்து போகிறதோட நீ தயாராக இருக்கணும். நான் பொறுப்பு இல்லை, நீ தயாராக இருக்கணும். நான் பேசுகிறேன் மரணமில்லா பெருவாள் நான் பொறுப்பு இல்லை இப்படின்னு சொல்கிறேன். நான் பொறுப்பு இல்லை. அவன் போகிற யார் பொறுப்பு? வந்தா உண்டு போனா உண்டு தானே போனானுவான். அதே தான் மரணமில்லா பெருவாள். யாரையும் வந்து நீ தைரியமாக இருந்து போனால் மட்டும்தான் என்னென்னமோ உடம்பு மாற்றமாக நடக்கும். டக்குன்னு ஒன்னே திரும்பி ஒன்னே பார்க்குவோம். இதுக்கு முதல்ல சொல்லிடுறேன், மன தைரியம் வேணும். அப்படி இருந்தால் மட்டும் கடவுள், இல்லாட்டி நீங்கள் வாழ்ந்துட்டு செத்துட்டு போயிடலாம். அதுக்கு இது இப்படி போனால் அவர் சொன்னதை 100 அளவு பிசறக்கூடாது. ஒரு 100 அளவோட பிசறக்கூடாது. பிசுன்னா போச்சு. புரிஞ்சுதா? இப்போ குப்பை மேனி தலை சொன்னாலா, அது முதல்ல வந்து சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த எத்தனை வருஷம் நீங்கள் குப்பையை வச்சிருக்கீங்களோ உள்ள வாங்கி 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 அசுத்தம் கண்டா கிட்டே நிற்க முடியாது. மாமிசம் திங்கிறவங்கள பக்கத்தில் அப்போ பழகப்பட்டிருக்கும்போது தெரியல, அது விட்டு வேலைக்கு வரும்போது தெரியுது. இப்படா இதை சாப்பிட்டா இது எப்படா சாப்பிட்றாங்கன்னு மட்டும் யோசிக்கிறோம் இல்லையா? அப்போ தான் அதை கிளியர் பண்ணும் அந்த குப்பை மேனி தலை. ரெண்டாவது காலையிலே எழுந்திருக்கணும், 4 மணிக்கு தான் எழுந்திருக்கணும். சாத்தியம் உண்டா? சாத்தியம் குறைவுதான். 4 மணிக்கு எழுந்திருக்கணும். அப்புறம் வந்து இடது கை பக்கம் தான் தூங்கணும். இப்போ படுத்தோம் இப்படி தான் தூங்கணும். அது ஏன்னு பின்னாடி சொல்லும். சரிங்களா? வெத்தலை பார்க்கும் போல போகணும். இந்த பிக்காளி மக்கள் இந்த சாமிக்கு சொல்லி சொல்லி வச்சுட்டு பழமும் வெத்தலை பார்க்க அப்படியே டேபிளில் காஞ்சி போயிட்டு வெத்தலை பார்க்க முறையாக போட சொல்கிறாரு. நான் பஞ்ச வாசனையோட வெத்தலை பார்க்கும் 3 வேலை. ஒரு வேளை வந்து சுண்ணம் மிகுதியாகும், மறு வேளை வந்து சுண்ணம்பு குறைவாகும், பாக்கு மிகுதியாகும், வெத்தலை அதிகமாகும், 2ம் குறைவாகும். பஞ்ச வாசனையோடு போகணும். பஞ்ச வாசனைங்கிறத ஏலக்காய், அந்த ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய், வால்மிளகு இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேளை இல்லை எடுக்கணும். இது அடுத்த வாரம் தொடரும். வள்ளலார் வழியில் வாழ்க வளத்துடன் நீங்களும். நன்றி.